நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேன் தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமாக அங்கே மாதம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோடய படிப்புக்கு தேவையான நோட்டு, புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால் என்னாலே வாங்கிக்க முடியுது. என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே. சார், இப்போ வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும்தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார். ப்ளீஸ் சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களாம்மா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். வாங்க. புதுமை பெண் திட்டத்தில் எத்தனையோ நல்லது நடந்திருக்கு. ஒழுங்காக படித்து முன்னேறின ஒரு பெண்ணுக்கு இதோ அந்த இடத்துலயே ஒரு நல்லது நம்மளுடைய சிஎம் செய்ய போறார். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு பாருங்க அதை பார்க்குறதுக்கே.